நீங்கள் விரும்பும் நபர் உங்கள் மீதான ஈர்ப்பு குறைந்து உங்களுடன் வேண்டா வெறுப்பாக பழகி கொண்டிருப்பார். அவரால் உங்களை நேரடியாக தவிர்க்க முடியாமல் மனதளவிலும் மற்றும் மறைமுகமாகவும் உங்களை விட்டு விலக நினைப்பார். அவ்வாறு அவர்கள் நடந்து கொள்ளும் நடவடிக்கைகளை கொண்டு நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? வாங்க தெளிவாக பார்ப்போம். கண்களை பார்த்து பேசுவதை தவிர்ப்பார்கள். இத்தனை நாட்களாக உங்கள் கண்களுக்கு நேரே பார்த்து பேசியவர்கள் உங்கள் கண்களை பார்ப்பதை முதலில் தவிர்ப்பார்கள். உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவர்களது பார்வை ஓர் இடத்தில் நிலைத்திருக்காது. பார்வையை அங்கும் இங்குமாக பார்த்து கொண்டிருப்பார்கள். உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் ஓரிரு வார்த்தைகளை மட்டுமே பேசுவார்கள். அவர்கள் உங்களிடம் கேள்விகள் எதையும் கேட்க மாட்டார்கள். உங்கள் கேள்விகளுக்கும் வேண்டா வெறுப்பாகவே பதில் சொல்லுவார்கள். அவர்களின் முகம் மிகவும் வாட்டமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். அது பற்றி நீங்கள் கேட்டாலும் அவர்கள் உண்மையிலேயே எதுவும் பிரச்சனையில் இருந்தாலும் கூட ஒன்றுமில்லை என்று சொல்லி மழுப்பி விடுவார்கள். அவர்களது பேச்சில் ஒன்றுக்கொன்று தொடர்பும் இருக்காது. அவர்களது கேள்விகளும் பதில்களும் ஒற்றை வார்த்தையில் முடிந்து கொள்ளும். அவர்கள் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் அந்த கன்வர்சேஷனை முடிந்தவரை முடித்துவிட்டு உங்களை விட்டு விலகிச் செல்லவே நினைப்பார்கள். உங்களுடன் இணைந்து வெளியில் செல்வதை கூட தவிர்ப்பார்கள். நீங்கள் எங்கேனும் கூப்பிட்டாலும் அவர்கள் ஏதேனும் காரணம் சொல்லி தவிர்த்து விடுவார்கள். அப்படியே உங்கள் கட்டாயத்தின் பேரில் வெளியே வரவேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் கூட அவர்கள் உங்களுடன் ஒட்டாமலே இருப்பார்கள். எப்படிடா உங்களிடமிருந்து விலகி செல்வது என்பதை பற்றி யோசித்து கொண்டே இருப்பார்கள். முடிந்தவரை உங்களிடம் ஏதேனும் காரணத்தை சொல்லி விலகி செல்வதையே அவர்கள் குறியாய் வைத்திருப்பார்கள். உங்கள் மீது அவர்களுக்கு ஆர்வம் இல்லாத காரணத்தால் இயன்றவரை உங்களிடமிருந்து தூரவும் விலகி நிற்கவுமே அவர்கள் விரும்புவார்கள். உங்களுக்கான நேரத்தை குறைத்துக் கொள்வார்கள். முன்பு போல் அல்லாமல் உங்களுடனான செலவு செய்யும் நேரங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வார்கள். உங்கள் ஃபோன் கான்வர்சேஷனில் கூட சுவாரஸ்யம் இருக்காது. அதற்கும் காரணம் தேடி உங்களது ஃபோனை கட் செய்வதிலேயே குறியாக இருப்பார்கள். உங்கள் தொலைபேசியை கண்டாலே அவர்கள் கடிந்து கொள்வார்கள். ஏண்டா உங்களுடன் கோல் வருகிறது என்று அவர்கள் வெறுத்து போய் உங்களுடைய ஃபோன்களுக்கு ஆன்சர் செய்வார்கள். அவர்களது ஃபோனை கூட உங்களுக்கு தர மறுப்பார்கள். உங்களிடமிருந்து மிகவும் பிரைவசி எனும் வார்த்தையை அவர்கள் அடிக்கடி பயன்படுத்துவார்கள். அவர்களின் ஃபோனை நீங்கள் கொஞ்சம் கொடு என்று கேட்டாலும் கொடுக்க மறுப்பார்கள். அப்படியே நீங்கள் கட்டாயப்படுத்தி கேட்டாலும் எரிச்சல் அடைவார்கள். அப்படியே கொடுத்தாலும் உங்களுக்கு தெரிந்த பாஸ்வேர்டை கூட மாற்றி வைத்திருப்பார்கள். மேலும் எரிச்சல் அடைவார்கள். நீங்கள் நேசிப்பவர்களின் பிடி கூட தளரும். அதாவது நீங்கள் இருவரும் ஒன்றாக சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது அவர்களது கைகள் உங்கள் கைகளுடன் பின்னியே இருக்கும். அதுவும் இறுக்கமாக இருக்கும். ஆனால் இப்போது கையை பிடிக்கவே தயங்குவார்கள். நீங்கள் பிடித்தாலும் பழையபடி இறுக்கமாக அந்த பிடி இருக்காது. ஏதோ பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே பிடிப்பார்கள். ஆனாலும் சிறிது நேரத்திற்குள்ளேயே அவர்களது கைப்பிடியை தளர்த்தி விடுவித்துக் கொள்வார்கள். அடிக்கடி எரிச்சல் அடைவார்கள். உங்களுடைய கோல் வந்தாலே எரிச்சலாக இருக்கும் அவர்களுக்கு. நீங்கள் பலமுறை கோல் செய்தாலும் அவர்கள் ஆன்சர் செய்ய மாட்டார்கள். எரிச்சலோடு பேசுவார்கள். நீங்கள் எத்தனை முறை மிஸ்கோல் இருந்தாலும்
திருப்பி கால் பண்ணி உங்களுடன் பேச மாட்டார்கள். வாட்ஸ்அப் சேட்டை கூட தவிர்ப்பார்கள். இயன்றவரை உங்களிடமிருந்து ஃபோன் வராத வண்ணம் அவர்கள் பார்த்து கொள்வார்கள். மேலும் பல அறிகுறிகள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் ஒரே வீடியோவில் பார்க்க போனால் இந்த வீடியோ ரொம்ப நீளமாக வந்துவிடும். அதனால் இந்த அளவு மாத்திரம் போதுமானது. இது போன்ற அறிகுறிகளை நீங்கள் உணர்ந்தால் தயவு செய்து அவர்களை விட்டுவிடுங்கள். மீண்டும் ஒட்ட வைக்க முயற்சி செய்யாதீர்கள். சமாதானப்படுத்த விரும்பாமல் உங்கள் இருவருக்கும் மேலும் மேலும் சண்டையையும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் சந்தோஷமாக இருவரும் விட்டு கொடுத்து பிரிந்து விடுங்கள். அதுவே உங்கள் இருவருக்கும் நன்மையாக அமையும். இந்த காணொளி தொடர்பான கருத்தை குறிப்பிடுங்கள். மேலும் இது போன்ற காணொளிக்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.